காஞ்சிபுரத்தில் மரபணு குறைபாடு காரணமாக அதீத உடல் வளர்ச்சியால் 7 வயது சிறுமி அவதிப்பட்டு வருகிறார். சிறுமியின் உயிரை காப்பாற்ற மருத்துவ உதவி வழங்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுக்கின்றனர். வினோத பாதிப்பால் அவதிப்பட்டு வரும் சிறுமியின் பரிதாப நிலை குறித்து பார்க்கலாம் வரக்கூடிய செய்தி தொகுப்பில். இந்த பெண் குழந்தைக்கு 7 வயது என்றால் நம்ப முடிகிறதா உங்களால்? துருதுருவென ஆடி ஓடி விளையாட வேண்டிய 7 வயது சிறுமிதான் இப்படி நடப்பதற்கே மூச்சு வாங்கும் நிலையில் உள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் தாயார்குளம் அருகே எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர்கள் செல்வகுமார் சசிகலா தம்பதியர். இவர்களுக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு கௌசிகா என்ற பெண் குழந்தை பிறந்தாள். குழந்தை பிறந்து ஓராண்டு வரை நல்ல ஆரோக்கியத்துடன் சீரான வளர்ச்சியுடன் தான் இருந்தார். 1 வயதிற்கு பின்னர் குழந்தையின் உடல் உறுப்புகளில் மாற்றம் தெரிந்துள்ளது. குழந்தையின் மூக்கு, கண் மற்றும் கல்லீரல் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் அதீத வளர்ச்சியடைந்து மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதனை பார்த்த பெற்றோர் உடனடியாக சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தை நல மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தைக்கு மரபணு குறைபாடு ஏற்பட்டுள்ளது என அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர். உலகமே ஒரு கணம் நின்று சுழன்றது பெற்றோருக்கு. அதைவிடவும் கொடுமை இந்த நோய்க்கான மருந்தின் விலை. வாரம் ஒரு முறை 2 லட்சம் ரூபாய்க்கு ஊசி, மருந்து என 30 வாரத்திற்கு 60 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்பதை கேட்கவும் என்ன செய்வதென்றே தெரியாமல் கலங்கி தவித்துள்ளனர் பெற்றோர். இருப்பினும் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்களின் உதவியுடன் 30 வாரத்திற்கான ஊசி மருந்தை இலவசமாக செலுத்தியுள்ளனர். இந்த மருத்துவ சிகிச்சையால் சீராக இருந்த குழந்தை கடந்த 4 மாதங்களாக மருத்துவ உதவி கிடைக்காததால் மீண்டும் உடல் உறுப்புகள் அதீத வளர்ச்சி பெற்று குழந்தையின் சிறுநீரகங்கள், நுரையீரல் உள்ளிட்ட உள் உறுப்புகள் அதிக அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதால் குழந்தைக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து குழந்தையின் உயிரை காப்பாற்ற தமிழ்நாடு அரசும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் துணை நிற்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. பிறந்து 1 வயசு வரைக்கும் எதுவுமே தெரில சார். சரிங்களா, பிறந்து 1 வரைக்கும் எதுவுமே தெரிலிங்க. 1 வயசுக்கு அப்புறம் இதோட உடலில் வந்து நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு. ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தது அவங்க ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்குன்ட்டாங்க. அப்படின்னு சொன்னதும் அவங்க ஸ்பான்சர்ஷிப்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பேட்ச் ஊசி போட்டுட்டாங்க சார். போட்டுட்டாங்க, 30 வாரத்துக்கு போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 65 லட்ச ரூபா கிட்ட செலவாச்சு சார். செலவுனா அதை அரசாங்கமே ஏற்றுக்கிட்டாங்க. அது ஸ்பான்சர்ஷிப் மூலயமா எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ என்னாச்சுன்னா ஒரு 4 மாதமாக இந்த பிள்ளைக்கு ஊசி இல்லைன்ட்டாங்க சார். இப்போ என்னாச்சுன்னா இந்த பிள்ளைக்கு அந்த 4 மாதம் கேப் விட்டோடனே ஆர்கன்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. இதனால அந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் வந்துருச்சுங்க. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. நிறைய தொண்டு நிறுவனங்களை நாங்கள் அணுகிட்டோம். ஆனால் யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரல. இந்த குழந்தை ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அரசாங்கம் கொஞ்சம் நீங்கள் எடுத்து. 3ஆம் வகுப்பு படிக்கும் கௌசிகா தன் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களைக் கண்டு பிள்ளைகள் கிண்டல் செய்வதாக கூறி பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வருகிறார். இதனால் குழந்தையின் கல்வியும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு அரசு குழந்தைக்கு மருத்துவ உதவி அளித்து உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அவரது உறவினர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த பிள்ளை நாளைக்கு படித்து நல்லா வளர்ந்து வந்துச்சுன்னா அதுவே சொல்லுதுங்க, இந்த பிள்ளை நாளைக்கு நான் படித்தேன்னா நான் டாக்டர் ஆகிருவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிள்ளையோட இந்த பாருங்கள் சார், இந்த ஹேண்ட் பாருங்கள். இந்த ஹேண்ட் வச்சுக்கிட்டு நல்ல இந்த பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ இந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக என்னோட நண்பரோட பிள்ளைக்காக நான் பொதுமக்கள்கிட்டே சரி, அரசு நிறுவனங்கள், அரசு அதிகாரிகள், நம்ம முதலமைச்சர் ஐயா எல்லார்ட்டையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். இந்த பிள்ளைக்கு உயிர் பிச்சை போடுங்க சார். இதுவும் என் குழந்தை தான் சார்.
இவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா? குழந்தையின் வாழ்க்கையில் ஒளியேற்றப்படுமா? குழந்தையின் உயிரை காப்பாற்ற பிரார்த்தனையோடு உதவிக்கரமும் நீட்டுவோம். மாலை முரசு செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் விஜயனுடன் ஷீபா ஜானட்.